சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேது பகவான். சாயா கிரகங்களில் ஒன்றான கேது பகவானுக்கு உரிய கெருகம்பாக்கம் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் கெருகம்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. கெருகம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 5 நிமிஷம் உள்ளே நடந்தீங்கன்னா இந்த ஆலயத்தை நம்ம அடையலாம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீலகண்டேஸ்வரர்னு ஏன் பேர் இருக்குன்னா, பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த விஷத்தை சிவபெருமான் உட்கொள்கிறாரு. அது அவருடைய உடலுக்குள்ளே போகாமல் அம்பாள் தடுக்கிறாங்க. அவருடைய கண்டம், அதாவது கழுத்தில் நீல நிறமுடைய அந்த விஷம் தேங்கி இருக்கிறதுனால அவரை நீலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் ஆதி காமாட்சி. இவங்க காஞ்சி காமாட்சிக்கும் மூத்தவங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை கேது பகவானே வந்து வணங்கியதாகவும், இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சிவலிங்கமே கேது பகவானாக மாற்றம் அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால் இங்கே கேது பகவானுக்கு தனி சன்னதி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சிவன் தான் கேது பகவான். அதனால் கேதுவுக்கு உரிய பரிகாரங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் 9லேருந்து 10:30 யமகண்ட நேரத்தில் இங்கே நடத்தப்படுது. சிறப்பு ஹோமம் நடத்துகிறாங்க. காலையில் அந்த நேரத்தில் கொள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணும்போது கேது பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும்னு சொல்லப்படுது. மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இங்கே வரும்போது அந்த மனக்குழப்பங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நாகராஜருக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கணபதி சங்கடஹர கணபதி. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சிவன் ஆலயங்களில் வெளிப்பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் இந்த ஆலயத்தில் மகா மண்டபத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய நந்தி ஆழகால விஷத்தை உண்டதால் ஏற்பட்ட உஷ்ணமான சிவபெருமானின் மூச்சு காற்றை வாங்கி சரி பண்ணுறதா சொல்லப்படுது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவான் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது.